வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. இன்றைக்கி நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி செஷனில் இன்னும் சில வார்த்தைகளை, அதாவது தமிழில் நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, டெய்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டெய்லி அதாவது தினசரி, தினமும் அப்படின்னு சொல்கிறோம், தினந்தோறும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஹிந்தியில் ரோஜ். ரோஜ் அப்படின்னா தினமும், தினசரி, தினந்தோறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரோஜ். இன்று, டுடே சொல்கிறதுக்கு இன்று, இன்னைக்கு சொல்கிறதுக்கு ஆஜ். ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ, இப்பொழுது சொல்கிறோம் இல்லையா? இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அப். அப் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். காலை, காலை அதாவது மார்னிங் சொல்கிறதுக்கு சபேரே. சபேரே, சபேரே அப்படின்னா காலை அப்படின்னு அர்த்தம். மதியம், மதியம் சொல்கிறோம் இல்லையா? மத்தியானம் சொல்கிறோம். மதிய வேளையை குறிக்கக்கூடிய ஹிந்தி வார்த்தை துபஹர். துபஹர் அப்படின்னா மத்தியானம் அப்படின்னு அர்த்தம். டெய்லி அப்படின்னா தினசரி சொல்கிறதுக்கு ரோஜ். ரோஜ் அப்படின்னா தினசரி. இன்னைக்கு அப்படின்னா ஆஜ். ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு. இப்போ அப்படின்னா அப். அப் அப்படின்னா இப்போ. காலையில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சபேரே. சபேரே அப்படின்னா காலை. மதியம், மத்தியான வேலை இருக்கு இல்லையா? அதை சொல்லக்கூடியது துபஹர் அப்படின்னு சொன்னோம்னா மத்தியானம், துபஹர். ஓகே, நெக்ஸ்ட்டு மாலையில் அப்படின்னு சொல்கிறோம், சாயந்தரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஷாம்கோ. ஷாம்கோ அப்படின்னாலே மாலை அப்படின்னு சொல்கிறத விட மாலையில், அதாவது நம்ம இங்கிலீஷில் இந்த ஈவினிங், சாயங்காலத்தில், சாயந்தரம் அப்படின்னு சொல்கிற ரெண்டுக்குமே மாலையில் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வார்த்தை ஷாம்கோ. ஷாம்கோ அப்படின்னா இந்த ஈவினிங். ராத்மே. ராத்மே அப்படின்னா நைட்டில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நைட், இரவு அப்படின்னு மட்டும் சொல்லணும் அப்படின்னா ராத். ராத் அப்படின்னா நம்ம நார்மலாகவே தமிழில் ராத்திரி சொல்கிறோம் இல்லையா? ஹிந்திலையுமே அது ராத்திரி அப்படின்றது ஹிந்தி வார்த்தை தான். நம்ம அதை தீ போட்டு, அதாவது ரா இத்து ரீயோட முடிச்சிடும். ஹிந்தியில் ராத்திரி அப்படின்னு முடிச்சிடும். நம்ம ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். சரியான வார்த்தை இரவு இல்லையா? அதுக்கு ராத் அப்படின்னு சொன்னால் போதும். இரவில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ராத் மே. ராத் மே அப்படின்னா நைட்டில் அப்படின்னு அர்த்தம். கல். கல் அப்படின்னா நேற்று அப்படின்னு சொல்கிறதுக்கும் கல் தான், நாளைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கல் தான். இப்போ ஹிந்தியில் இது ஒரே வார்த்தை. நேற்று அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இப்போ நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கல் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது நேற்றுனா வந்தேனாயிரும், நாளைக்குனா வருவேனாயிரும். ஸோ அந்த டென்ஸை வச்சு அது நேற்றா நாளையான்னு சொல்லி சென்டென்ஸில் வரும்போது அது என்ன சொல்கிறது, தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். ஸோ கல் அப்படிங்கிற வார்த்தை நேற்றையும் குறிக்கும், நாளைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் குறிக்கும். பர்சோங். பர்சோங். பர்சோங் அப்படின்னா முந்தா நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முந்தா நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதுதான், நாளை கழிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதுதான். பர்சோங் அப்படின்னா முந்தா நாள், நாளை கழிச்சு, ரெண்டுக்குமே அதுதான் பர்சோங். கப். கப் அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பொழுது, இங்கிலீஷில் வென் எழுதுகிறோம் இல்லையா? எப்போ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுக்கு கப். இன்னொரு தடவை சொல்லுவோம். ஷாம்கோ. ஷாம்கோ அப்படின்னா சாயங்காலம், மாலையில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷாம்கோ. ராத் மே. ராத் மே அப்படின்னா நைட்டில், இரவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெறும் இரவு அப்படி சொல்லணும்னா ராத், அந்த மே இல்லாமல் வரணும். ராத் அப்படின்னா ராத்திரி, ராத் மே அப்படின்னா ராத்திரியில் அப்படின்னு அர்த்தம். கல். கல் அப்படின்னா நேற்று அப்படின்னு சொல்லணுன்னாலும் கல் தான், நாளைக்கு அப்படின்னு சொல்லணுன்னாலும் கல் தான் சொல்லணும். ஸோ நேற்று, நாளை ரெண்டுக்குமான ஹிந்தி வார்த்தை கல். பர்சோங். பர்சோங் அப்படின்னா முந்தா நாள், அதாவது முந்தின நாள் சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் இந்த டே பிஃபோர் சொல்கிறோம் இல்லையா? முந்தா நாள், அதுக்கும் பர்சோங் தான். நாளை கழிச்சு, நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ சொல்கிறோம் இல்லையா? அதுக்கும் பர்சோங் தான். ஸோ பர்சோங் அப்படின்னா முந்தின நாள் அல்லது நாளை மறுநாள் அப்படிங்கிறதுக்கு பர்சோங். கப். கப் அப்படின்னா எப்பொழுது, எப்போ அப்படி கேட்குறோம் இல்லையா? அதுக்கு ஹிந்தியில்
கப். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஓகே, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஓகே, அதாவது சின்ன சின்ன அளவில் பேசி பாருங்கள், சந்தர்ப்பம் கிடைச்சா அது வந்து நல்லா இதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து வழிப்பறி அந்த இது வந்து அதிகமாகிடுச்சு இல்லையா? அதில் இப்போது நம்ம சமீபத்தில் எல்லா நியூஸ்லேயும் பார்க்குறது, பேப்பரில் எல்லாத்துலேயும் அடிக்கடி வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது. இந்த செய்திகள் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப நிறைய பார்க்குறோம் இல்லையா? இது வந்து மதுரையில் காவல்துறையிலேருந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. போலீஸ்லேருந்தே வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு கும்பலாக வருவாங்களாம், ஒரு வீடை வந்து நோட்டம் போடுறாங்க. அதாவது அந்த வீடை ரொம்ப என்ன சொல்கிறது, தள்ளி இருக்குது, ஆள் அறம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நோட்டம் போட்டுட்டு நம்ம வீட்டு செவத்தில் நம்மளுக்கே தெரியாமல் பின்பக்கமோ சைடோ, ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு சிம்பிள் போட்டிருந்தா ரொம்ப கவனிக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி சில சிம்பிள் வந்து போட்டு வச்சுட்டு போயிடுறாங்களாம். அதுக்கப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத டைமாக பார்த்து வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டி போட்டிருக்குமா, அதாவது டி அப்படின்னா டேஞ்சர்னு அர்த்தமா, அதாவது அந்த வீட்டில் கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற அடையாளம். அதாவது அவங்க ஆளுகளுக்கு அவங்க சொல்கிற சங்கேத பாஷை மாதிரி டி போட்டிருக்குமா. அப்புறம் செவ்வகம் போட்டு உள்ள கிராஸில் கோடு அடிச்சிருந்தாங்கன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்க, அந்த வீட்டில் வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக குறித்து வைக்கிறாங்களாம். அப்புறம் முக்கோணம் போட்டு, ஆக்சுவலாக முக்கோணம் இப்படி போடுவோம் இல்லையா, முக்கோணத்தை தலைகீழாக போட்டு அதில் உள்ள ஒரு கோடு போட்டு வச்சுருவாங்களாம். அப்படி போட்டால் அந்த வீட்டில் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற இண்டிகேஷனாக, சரியா? அப்புறம் சின்ன சின்ன கல் படமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்களாம். அப்படி வரைஞ்சி வச்சுருந்தா நல்ல செல்வ செழிப்பான வீடு, அதாவது நிறைய தேரும் அப்படிங்கிற அவங்களுக்கு குறியீடு. சின்ன சின்ன கல்லாக போட்டிருந்தா. டபிள்யூ போட்டு மேலே கோடு போட்டிருக்குமா, டபிள்யூ போட்டு மேலே கோடு போட்டிருந்தா அங்கே வந்து சிசிடிவி கேமரா, வாட்ச்மேன், அதாவது செக்யூரிட்டி ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு போயிடுறாங்களாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னா, உங்கள் வீட்டு சவத்துலேயோ இதோ வந்து செக் பண்ணிக்கோங்க, அடிக்கடி கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க, நம்ம ஏதோ கிறுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய கேள்விப்படுறோம், வீட்டில் இருந்த ஒரு 10 பவுனு 5 பவுனு வெறும் 3000 ரூபா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தா ரொம்ப ஹைவேஸில் இருக்க வீட்டில், இப்போது 1 மந்த்துக்கு முன்னாடி வந்த வீட்டிலலாம் வீடு புகுந்து கொள்ளையர்கள் திருடிட்டு போனாங்க அப்படின்னு வரும்போது அவங்க ஏற்கனவே தனிமைப்படுத்தி கொரோனாவில் இருந்தவங்களாம். அப்போ திருடங்களுக்கு கொரோனாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் பேப்பரில் வந்தது இல்லையா? எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா, எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க, அந்த அக்கா வந்து டெய்லி குழந்தைய ஸ்கூலில், வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூல் போல், குழந்தைய கூப்பிட போகும்போது வாசல் கதவை வந்து வெறுமனே சாத்தி வச்சுக்குருவாங்களாம். வெளியில் கேட்டு, சின்ன கிரில் கேட்டை மட்டும் பூட்டி சாவியை வெளியில் இருக்க ஜன்னல்லே வச்சுட்டு போவாங்களாம். இது வந்து அவங்களோட ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ். ஸோ அன்னைக்கு வந்து போயிட்டு, அதாவது ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது போல், 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் போல் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள. அன்றைக்கி வந்து பார்த்துருக்காங்க, வெளியில் சாவி வந்து கீழே திறந்தமானே கிடந்திருக்கு, கேட்டு திறந்துருக்கு, வாசல் கதவு திறந்தே கிடந்ததான். ஸோ உள்ளே போய் பார்த்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் அந்த ஷெல்ஃபில் வச்சுருந்த கை கட்டின வரைக்கும் ஃபோன் அன்றைக்கி வச்சுட்டு போயிருக்காங்க போல், சார்ஜ் பண்ணிவிட்டு என்னமோ போயிருக்காங்க. அந்த ஃபோனு மணி பர்ஸில் இருந்த ஒரு 1000 ருபீஸோ என்னமோ வந்து அது, ஏன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது போல். அப்போது தினம் சாவியை இங்கே தான் வைக்கிறாங்க, இந்த டைமிங்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு டெய்லி பார்த்த யாரோ தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. ஆனால் பர்டிகுலராக யாருன்னு சொல்ல முடியல. அக்கம் பக்கமாக அவங்க போயிட்டு வரும்போது அங்கனக்குள்ளே உட்காந்துருக்காங்களே அவங்களையா எதுவுமே கேட்க முடியல. கதவு திறந்து கிடந்துச்சு, அவ்வளோதான். கேட்டால் என்னக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க அதை தான் சொல்கிறாங்க, நான் எப்போயும் இங்கே தான் வச்சுட்டு போவேன். அப்போ எப்போயும் இங்கே வச்சுட்டு போவோம் அப்படின்னா அப்போ அது தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணும். இவ்வளோ நேரத்தில் தான் இவங்க போயிட்டு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆட்களாகவும் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிடும். இந்த சாவி வச்சுட்டு போகிறவங்க இதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி குறியீடு இருந்தால் உடனே தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மி கொத்துறவங்க, இந்த சாணை பிடிக்கிறவங்க, இந்த பாலிஷ் பண்ணி தரேன், இந்த அது வேணுமா இது வேணுமான்னு வர்றவங்கள பார்த்தாலே இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். முந்தியெல்லாம் வந்து அம்மி கொத்துறவங்க அப்படின்னா கூப்பிட்டு உரல் அம்மியெல்லாம் அந்த இது வச்சுட்டு அவங்க அங்கனக்குள்ளேயே உட்காந்து ஏதாவது சாப்பாடு இருந்தால் வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்டுட்டு போவாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அந்த மாதிரி எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கோம்.
இப்போல்லாம் அவங்கள பார்த்தா நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி கேட்டால் கூட பயமாக தான் இருக்குது. அம்மி கொத்தணுமான்னு கேட்டால் பயமாக இருக்குது, சாணை பிடிக்கணுமான்னு கேட்டால் பயமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஜஸ்ட் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.